ஹலோ ஐஃப்ளிக்ஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் பிரபுதேவ பேசுகிறேன். உண்மையாக சொல்லலாம், முதல்ல இதை பாருங்க. வெளியில கூட அவங்க அப்படிதான் ஜாலியான படம். ஸ்க்ரீன் பிளே எனக்கு புதுசாக இருந்தது. ஹஸ்பண்ட் வயசுல இருக்கிற பாண்டிங், டேரக்டர் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க். இந்த ஜானர் இருக்கு இல்லையா, அது நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு காரணம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதுவும் ஒரு காரணம் இருக்கு. ஆனால் இந்த படம் எல்லா படத்தோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஜாலியான படம். ஸ்க்ரீன் பிளே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஆனால் இது ஹாரர் மூவி சொல்கிறாங்க. அது இதுதான் ஃபஸ்ட்டு சொன்னது. இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலாக கதையாக பார்த்தீங்கன்னா இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான். ஹாரர் படம் ஒரு 25% அந்த அந்த எலிமெண்ட் இருக்கும். அது ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும், தவிர அதுதான் படம் கிடையாது. இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்கிற பாண்டிங், ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் என் கேரக்டர் மாடர்ன் 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 உலகத்தை நோக்கி போகிறது. இல்லை நம்ம கல்ச்சர் தான் கரெக்டு, நம்ம ஒய்ஃப் தான் கரெக்டு அப்படின்றது தான் படம். ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் எப்படி மாறினா, என்ன நடந்துச்சுன்றது தான். நம்ம எப்படி திருப்பி லவ் பண்ணோம், நம்ம ஒய்ஃபை எப்படி லவ், அதுதான் மெயினான கதை. ட்ரைலிங்குவல் நான், தமன்னா, சோனு சூட் இருக்கிறதுனால சரி மூணுத்துலேயும் பண்ணுவோம் அப்படின்னு இதாச்சு. தெலுங்குலேயும் வாங்கினாங்க, ஹிந்திலையும் வாங்கினாங்க. ஸோ நம்ம எடுத்த முடிவு கரெக்டுன்னு பட்டுச்சு. யூஎஸ்பி அஃப்கோர்ஸ் ஸ்டோரி இஸ் வெரி குட். யூஎஸ்பி ஐ மீன் ஸ்டோரி, கதை ஒரு யூஎஸ்பின்னு ஒரு அந்த படத்தை ஏன் பார்க்கணும், ரொம்ப ஜாலியான ஃபேமிலி என்டர்டெயினர் படம், ஜாலியான படம். அதான் நான் சொன்னேன், ரொம்ப புதுசாக இருக்கும், பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரசிக்கலாம், சிரிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். எப்படி சொல்கிறது, இன்னொரு வாட்டி டெய்லி பீச்சுக்கு போகிறோம், டெய்லி பீச் அதே தான், ஆனால் ஜாலியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இப்போ தெலுங்கு வாங்கியிருக்காங்க இல்லையா, ஹிந்தி வாங்கியிருக்காங்க. அவங்களாம் நல்லா புத்திசாலியான ஆளுங்க. ரொம்ப எவ்வளோ பணம் போட்டு வாங்குறாங்கன்னா சாதாரணமாக வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தெலுங்கு கரெக்டாக இருந்தால் தான் வாங்குவாங்க. ஹிந்தி ஆளுங்க ஹிந்திக்கு கரெக்டாக இருந்தால் தான் வாங்குவாங்க. இல்லாட்டி இப்போ இருக்கிற அந்த எல்லாருமே புத்திசாலிங்க தான். ஸோ அவ்வளோ நீங்கள் ஏமாற்ற முடியாது. படம் பார்த்து பண்ணுவாங்க, அப்படிதான். ஸோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் மாறி இருக்கு. நாங்கள் 3 ஷார்ட் பேசியிருக்கோம். என்னென்ன வேணுமோ அது பண்ணியிருக்கோம். டைரக்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. இல்லை, அவங்க நல்ல ஆக்ட்ரஸ், நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நல்ல ஆள். வெரி பொண்ணு இவ்வளவு டெடிக்கேட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. ஸோ ஃபராகான் ஆக்சுவலாக நம்ம ஐடியா இல்லை, ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு இது. அப்போ சோனு சூதுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவங்க ஃபராகான். ஸோ அவங்க கரெக்டாக இருக்கும். அவங்க அந்த படத்தில் வர்ற மாதிரி வெளியில கூட அவங்க அப்படிதான். ஸோ அது அப்படியே நல்லா க்ளீனாக இல்லை. அக்டோபர் 7 தேவி படம் ரிலீஸ் ஆகுது, பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கும், ஜாலியான படம்.